லார்ட். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். தாவீது ராஜா சொல்றாரு, அவர் உன் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாம போராடிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க எல்லைகளுக்குள்ள முதலாவது ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார். குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். இந்த வேளையில அவர் உங்க எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குகிறார். அவர் கண்மலை தேனினால் திருப்தியாக்குகிற தேவன். உச்சியில இருக்கிற அந்த இடத்துல உச்சிதமான கோதுமைனா பெஸ்டான ஒரு கோதுமை, பெஸ்டான ஒரு ஆசீர்வாதங்கள், பெஸ்டான சாப்பாடு, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க, நல்ல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க என்ன விரும்புறீங்களோ அந்த சாப்பாடு ஆண்டவர் அப்படி கொடுக்கறத பார்க்க முடியும். அந்த ஆகாரத்தை கொடுக்கறத பார்க்க முடியும். அந்த நன்மைகளை கொடுக்கறத பார்க்க முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு எனக்கு எதுவுமே பெஸ்டா கிடைக்க மாட்டேங்குது, இன்னைக்கு நீங்க தாழ்த்தப்பட்டு நிற்கலாம், ஒன்றுக்கும் வழி இல்லாம நிற்கலாம், உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு பெஸ்டானதை எனக்கு தாங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு பெஸ்டானதை தாங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு கேளுங்க. என் வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்கள் எனக்கு பெஸ்டா செய்திருக்கிறார். நான் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு பெஸ்டா தந்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்வார். கேளுங்க. ஆண்டவரை கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார்னு சொன்னீங்களப்பா. இந்த வேளையில் ஆண்டவரை அந்த உச்சிதமான கோதுமைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை. இந்த மாதத்துல ஆண்டவரை இந்த ஏசப்பா இந்த வேளையில ஏசப்பா இந்த மே மாதத்துல அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஏசப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாதபடி இன்னைக்கு அங்கலாய்த்து நிற்கிறார்களோ அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தின் வல்லமை இறங்கட்டும். சமாதானத்தின் தேவன் இறங்கி அந்த இடத்துல ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா ஆவிகளையும் கடிந்தப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தத்தினால நிறைவான சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிறோம் ஆண்டவரே. கண்மலை தேனினால் திருப்தியாக்குங்க, உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குங்கப்பா. அப்பா உங்களுடைய கையிட்டு சேர பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. மீதியாய் எடுக்கிற ஏசப்பா, மீதியாய் துணிக்கையில எடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தின் வல்லம் இந்த வேளையில இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் ரத்தத்தினால இப்பொழுது ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பிள்ளைங்க உங்களை தேடுகிற குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், நிறைவாய் தங்கி இருக்கட்டும். மீதியாய் எடுக்க கிருபை செய்யுங்க. கையிட்டு சேர தொழில் பிள்ளைங்க போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படுவதாக இந்த மாதத்துல ஆண்டவரே. எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறதோ அந்த குடும்பத்துக்குள்ள அந்த மாதத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானத்தால கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.